ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ஒருவர் ஒரு நிகழ்வால் மகிழ்ச்சி அடைகிறார், மற்றொருவர் அதே நிகழ்வால் மனசோர்வடைந்துள்ளார். உண்மையில் அதே நிகழ்வு ஒரு நபரை ஒரு சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியாகவும் மற்றொரு நபரை மற்றொரு சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியற்றதாகவும் உணர வைக்கிறது. ஆனால் சிலர் வலியையும் இன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொண்டு திருப்தியுடனும் சமநிலையுடனும் இருப்பார்கள். உண்மை என்பது ஈசா உபனிஷத்தின் சாராம்சம் மற்றும் உண்மையை போதிப்பதற்காக பாபா தாஸ்கனுவை தீட்சித்தின் வீட்டிற்கு அனுப்பினார். அங்கு பணிப்பெண் அதை அறிவூட்டுவார். வேலைக்காரி ஒருவர் கிழிந்த புடவையில் உடுத்தியிருந்த நிலையில் வீட்டு வேலைகளை செய்தும் பாடியும் விளையாடியும் மகிழ்ந்தாள். புது புடவை உடுத்திய போதும் அவளுக்கு அதே மகிழ்ச்சி. மறுநாள் புது புடவையை பெட்டிக்குள் வைத்துவிட்டு பழைய சேலையை உடுத்திக்கொண்டு தன் வேலையில் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டிருந்தாள். கடவுள் கொடுத்ததை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்ற பாடத்தை தாஸ்கனு கற்றுக்கொண்டார். கடவுள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் இருக்கும்போது ஒன்றை ஏற்றுக்கொண்டு மற்றொன்றை நிராகரிப்பது முட்டாள்தனமல்லவா? எது நடந்தாலும் அது கடவுளின் விருப்பத்தால் நிர்ணயிக்கப்பட்டது. அது இறுதியில் நம் சொந்த நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் ஒருவரின் சொந்த விஷயத்தில் திருப்தி அடைவது நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. நாம் ஏமாற்றம் அல்லது அதிருப்தியை உணரும் போதெல்லாம் அனைவரிடமும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் இருக்கும் பாபாவின் பிரசன்னத்தை நினைவில் கொள்ள வேண்டும். நம் இருண்ட முகங்களை ஒளிர செய்யும் சாயியின் ஆசிர்வதிக்கப்பட்ட புன்னகையில் நம் மனதையும் ஆன்மாவையும் நிலைநிறுத்தி திருப்தியும் அடைய வேண்டும். உனது கர்மத்தின் விளைவினில் பிறர் நலம் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்தால் அதிலிருந்து யாருக்காகவும் எதற்காகவும் பின்வாங்க வேண்டிய அவசியமில்லை. கர்மத்தை முன்னைவிட தீவிரப்படுத்து. எது வந்தாலும் உனது இருப்பை அதுவே நிலைநிறுத்திவிடும். எங்கிருந்தோ ஒரு கருமம் உன்னை தாக்குகின்றது என்றால் அது என்றோ நீ விட்டு சென்றதன் பதிவே. ஒருமுறை உன்னை நீயே விழிப்புணர்வுடன் திருப்பி பார்த்துக்கொள். கர்மத்தை நீ உருவாக்குகின்றாயா, இல்லை அது உன்னை உருவாக்குகின்றதா என்பதை தெரிந்து கொள். உருவாக்குவது நீ என்றால் அதை கட்டுப்படுத்தும் சக்தியும் உன்னிடம்தான் இருக்க வேண்டும். அது உன்னை உருவாக்கியது என்றால் அதை அழித்திடும் ஆற்றலும் உன்னிடமேதான் இருந்தாக வேண்டும். ஆம், அது உன்னை நோக்கி வருவதற்கான பாதையை நீயேதான் திறந்து விட்டிருப்பாய். வரும் பாதையை அடைத்துவிட்டால் வருவது தானாகவே நின்றுவிடும். நின்றுவிட்டது உன்னில் அது உருவாக்கிய கர்மத்தின் தீவிரத்தை அதிகரிக்கும் அல்லது குறைக்கும். இரண்டில் ஏதாவது ஒன்று வெளிப்பட்டுதான் தீரும். வெளிப்படுவதை மடைமாற்றம் செய்ய கற்றுக்கொண்டால் உன்னை சுற்றி எந்த கர்மத்தின் வினைப்பயனும் நெருங்காமல் இயல்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டுவிடும். நீ மையத்தை நோக்கி நகர துவங்கி விடுவாய். ஒரு உயிரின் மறுதலிப்பு, அதாவது சக மனிதர்களை தாக்கி ஏளனம் செய்து பேசுகின்றவர்கள் சக உயிரை வலிக்கவும் வலுப்படுத்தவும் செய்யும். வலியாக உணர்ந்தவன் விதியை நொந்து தன்னை வலிக்க வைத்தவனிடம் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சீரழித்து மரணித்து விடுவான். ஆனால் அவ்வழியையே வழியாக்கி ஏன் இந்த மறுதலிப்பு? மறுதளித்தலின் மூலம் என்ன? எது அவனை மறுதளிக்க வைத்தது? என்னிடம் இல்லாத ஒன்று அவனிடம் எது இருக்கின்றது? அதனை பெறுவதற்கு நான் எத்தகைய முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை கூர்மைப்படுத்தி அந்நிலையை அடைவதற்கான செயல்முறைகளை வலுப்படுத்துபவன் மறுதளித்தவனை விட உயர்வான தன்மையை அடைந்து ஒளியாகி விடுவான். பெரும்பாலான மக்கள் எந்த வழி ஏற்பட்டாலும் அந்த வழியை சுற்றியே தனது சிந்தையை செலுத்தி பல ஆண்டு காலம் கழிந்தாலும் நொந்து அழுவார்கள். அழுவதாலும் வழியை கொடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதாலும் உன் நிலை மாறிவிடப் போகின்றதா? இல்லைதானே? வழியில் உழல்வதை காட்டிலும் அதை கடந்து வழியை ஏற்படுத்தியவர்களே உன்னை வணங்கும் தன்மையை எடுத்துக்கொண்டால் உத்தமம்தானே? இத்தகைய தன்மையை எடுத்தவனே துருவன். தனது தந்தையின் மடியில் அமரவிடாமல் துரத்தியடிக்கப்பட்டதன் வழியை வலிமையாக்கி தவமாக்கினான். அதாவது தந்தையின் அன்பை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வழியாக்கினான். வழியை மறந்ததால் பரம்பொருளையே தனது தந்தையாக்கினான். விரட்டி அடித்தவர்களே ஓடி வந்து அவனின் வழியின் வல்லமை கண்டு வணங்கி நின்று ராஜ்யத்தையே சமர்ப்பித்தனர். துருவன் அனைத்து நட்சத்திர சக்திகளின் மையத்தில் நிற்பவனாவான். இது ஒரு உயர் பரிமாணம். எது தன்னை பாதித்தது என்பதை தனக்குள் பார்த்தான். பார்த்ததனால் பார்த்த சாரதியான மகாவிஷ்ணுவை பார்ப்பவனானான். இவ்விடத்தில் பார்த்தவனும் பார்க்கப்படுபவனும் ஒன்றானது ஒளியானது. ஒளியானது ஒளிகளுக்கெல்லாம் வழியான துருவ நட்சத்திரமானது. துருவம் நட்சத்திரம் என்பது ஒளி மட்டும் அல்ல, வழியை நீக்கும் பரந்தாமனின் வழி வசியமாகிறது என்பதனை உணர்ந்தால் மேன்மை நிலையை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி நீ என்னை கேட்பாய். நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கிடையாது.
அனுபவங்களை தரவே நினைப்பேன். உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்து கொள்வேன். இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. அதைத்தான் விதி என்கிறார்கள். தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அது என்னுடைய அருள், நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்து விட முடியும். இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள். உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு எனது அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய். உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக நட. நம்பிக்கையோடு வெற்றி உனதே. உனது மனம் இப்போது கந்தல் கோணியாக உள்ளது. கவலைப்படாதே. உன் மனம் படும் வேதனையில் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய இருக்கின்றாய். என்னை உற்றுப்பார். நான் 9 வார விரதம் இருக்கலாமா, சப்தாகம் செய்யலாமா, நேர்ந்து கொள்ளலாமா, ஷீரடிக்கு போய் வரலாமா, என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்காதே. நீ எதையும் செய்ய தேவையில்லை. தாயான சாயை உற்று பார்த்து கொண்டிருந்தால் போதும். நான் உனக்கு வாழ்வை தருவேன். வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை நான் மீட்டு விடுவேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது. மனம் கடந்த கால பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் போது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது. குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு. முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியே வா. அருகில் உள்ள கடை வீதிக்கு சென்று வா. எப்போதுமே என்னை நீ நினைவில் வை. உன் மனதை சாந்தப்படுத்தி உன்னை துன்பங்களிலிருந்து காப்பேன். உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை உணர வைப்பேன். என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் முகம் பார்க்கும்போது என் மனதில் ஒரு நம்பிக்கை வரும். எனக்காக என் சாய் இருக்கிறார் என்று நீ ஒருமுறை நம்பிக்கை கொள். என் தங்கமே, துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கருமாவை கழித்து கொண்டே வருகிறாய். அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தை உணர்ந்தாய். எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள். இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதே. இதைவிட மிகச் சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது. இது என் பிள்ளைக்கு உன் சாய் தேவா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். மிகவும் சந்தோஷமாக நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே. நீ கேட்கும் எதுவும் உனக்கு இப்பொழுது நிறைவாக கிடைக்கும். கேட்டு நீ பெற்றுக்கொள். நீ ஆசைப்படும் ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது. மிகவும் சந்தோஷப்படுவாய். பூரிப்பில் நீ எனக்கு நன்றியும் சொல்வாய். உன் வாழ்வில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. ஒன்று, எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகிறது. 2, உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப்போகிறது. இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால், உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய். மனம் அமைதியடைவதை நீ உணர்வாய். இந்த 2 நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய் குழந்தையே. மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை. ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்திருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய். நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள். அன்பு தவறு இல்லை. ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட. வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் கிடையாது. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அனுபவம். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு நீ அர்த்தத்தை உணர்வாய். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறி. போராடு. போராடாமலே வாழ்க்கை கடினம் என்று சொல்லாதே. பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகிவிடும். இவ்வுலகில் நிரந்தரமென இருவரை நினைத்துக்கொள் தங்கமே. ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று நீ வணங்கும் தெய்வம் நான். யார் வேண்டுமானாலும் உன்னை விட்டு விலகி செல்லட்டும்.
ஆனால் உன்னை ஒருபொழுதும் நான் விட்டு போக மாட்டேன். உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தான் நான் நடைபெற அனுமதிப்பேன். உன் மனதில் நீ எதை பதிய வைக்கிறாயோ அப்படியே உடல் செயல்படும். பிரபஞ்சமும் அப்படித்தான் இயங்கும். நல்லதை சிந்தித்துப் பார், நல்லது நடக்கும். உனக்கு நன்மை பெருகும். எண்ணம்தான் வாழ்க்கை. வலிமையான எண்ணங்களே நம் வாழ்க்கையை உருவாக்கும். இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும். இதுதான் உண்மை. உன்னுடைய எதிர்காலம் என்பது உன் எண்ணங்களிலும் நீ கொள்ளும் தீவிர முயற்சிகளிலும் தான் உள்ளது. உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை மூலதனமாக கொண்டு முயற்சி செய். விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றது. உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகின்றது. ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது. அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக்கொண்டு இருக்கும் உன் பழக்கத்தை மாற்று. ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக இடுகின்றேன். உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் குழந்தையே. கலங்காதே, குழம்பாதே. அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் தயாராக இருக்கிறேன். நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்து இருப்பாய். அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன். நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடி இருந்ததை பார்த்து நான் பூரித்து போய் பார்த்து கொண்டிருந்தேன். உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று உணர்ந்தாயல்லவா? என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது இந்த உலகத்தையே நான் மறந்து போகின்றேன். உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும். உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது. நீ பயப்படாதே. வார்த்தைகளில் எப்படி எனக்கு நன்றி சொல்வது என்று உன் பரவசமான மனநிலை, உன் அன்பு என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. நீ நன்றாக வாழப்போகின்றாய். என் இதயம் என்னும் கருவறையில் நீ நன்றாக வாழப்போகிறாய். வாழ்க்கை என்பது நாம் நடந்து செல்லும் பாதை போல. அதற்கான பாதையில் நாம் நடை போடுகிறோம். அவற்றில் நாம் நேராக பயணிப்பதில்லை. நிறைய திருப்பங்கள் இருக்கும். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். பயணத்தில் சந்திக்கும் நிகழ்வுகளும் அதன் மூலம் நாம் கற்று அறியும் அனுபவமும் பாடங்கள் வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தும். பயணங்கள் எதற்கு, எதனால் என எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். உன் வாழ்வில் ஏன் இப்படி என தோன்றிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கப் போகும் நேரம் வந்து விட்டது. நம் பயணத்தின் போது நாம் உணர்ந்த பாடங்களும் கற்று உணர்த்திய அனுபவங்கள். ஒருவரின் மனதை புரிந்து நடப்பவரின் அறிவு, கல்வி கற்றவர் காட்டிலும் மேம்பட்டது. ஏனென்றால் நாம் ஒன்றை புரிந்து கொண்டு இருப்போம். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர்களை பற்றி தெரிந்த விஷயங்கள் நம் கண்ணை மறைத்து சூழ்நிலை என்ற நிர்பந்தத்தில் நம்மை நிற்க செய்யும். அந்த நேரத்தில் நாம் புரிந்த விஷயங்கள் புரியாது நடப்பது போலத்தான் நம்மை அசைய வைக்கும். உனக்கான வாசல் திறந்துவிட்டது. நிச்சயம் உனக்கான பதிலை பெற்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் நீ மீட்டெடுப்பாய். உன் பெற்றோருக்கு பாதுகாப்பாய் நான் இருக்கின்றேன். என்னை மீறி எதுவும் அவர்களை நெருங்காது என் குழந்தையே. அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடியல் பிறக்கப் போகிறது. நான் உன் உயிராய், என் உயிரின் உருவமாய் நீ இருக்கிறாய். உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் குழந்தையே. என்னை காணவில்லை என்று வருத்தமடையாதே. உன் கண்களை மூடி என்னை மனதார நினைத்துப்பார். என் ஒளி உருவம் உன் முன் தோன்றும். உனக்கான அனைத்து பதில்களையும் தகுந்த நேரத்தில் நான் தருவேன் என் குழந்தையே. என் அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவன் நான். எல்லாவற்றையும் படைத்து காப்பதும் நான் தான். உலகத்தின் ஆதாரம் நான். எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதுமே துன்பம் நேராது. எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிது இல்லை. இதையும் நீ கடந்து செல்வாய். இதற்கும் என் துணை உனக்கு நிச்சயம் உண்டு என் செல்வமே. நீ என்னிடம் நேற்று பிரார்த்தனை செய்யும் போதே உன்னால் முழு மனதாக பிரார்த்தனை செய்ய முடியாமல் கவலையோடும் குழப்பத்தோடும் இருந்தாய். நடப்பது எல்லாம் உனக்கு குழப்பத்தையும் அச்சத்தையும் தருகிறது என்று சொல்லி வேண்டினாய்.
உன் குழப்பங்கள் பிரச்சனைகளை இன்று நான் தீர்த்து வைக்கிறேன் பிள்ளையே. நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வில் நீ விரும்பிய மாற்றத்தை பற்றி நீ மகிழ்ச்சியாக சிந்தனை செய். இன்று சில மாற்றங்கள் நீ நடப்பதை காண்பாய். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. உன் மனம் மகிழும் நிகழ்வுகளை நான் நடக்கச் செய்வேன். யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டு விட்டால் நான் அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தன் குழந்தையாக ஆக்கிக்கொள்வேன். அவருடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன். ஒருவர் காண்பது என்னை மட்டுமே. எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை. என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர். ஆனால் என்னிடம் சரணடைந்து என் குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர்? மனித குலத்தில் உள்ள பெரும் குறை இது. சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் மதிப்பது இல்லை. தன் குழந்தைகளுக்கு அமானுஷ்யமான அதிசயக்கத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது. உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் நீ வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார். மற்ற எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன். என் சத்தம் உன் மனதில் ஒலித்தால் இப்போதே என்னை நோக்கி பார். என் விழிகள் உன்னோடு பேசும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இதே உணர்வோடு இரு. இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என் குழந்தையே. உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா? நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே. என் பிள்ளை, நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு உன் சாய் தேவா இருக்கிறேன். உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல பளிச்சென்று பளிங்கி போல் உள்ளது. நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை என் தங்கமே.